சிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கிலும் பறந்து விருந்து பல நாடுகளில் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் நம் கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். வெற்றி கொடி கட்டுவது நம் தொழிலில் எவ்வாறு, சோதனைகளை எல்லாம் எப்படி சாதனைகளாக மாற்றுவது என்று பல முத்தாய்ப்பான காணொளியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று நமது குலகுருக்கள் தவத்திரு பேரூர் மருதாசல அடிகளார் அவர்களின் பாதம் பணிந்தும், தவத்திரு சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் பாதம் பணிந்தும், நம் கேபியன் குழுமம் வெற்றிகரமாக நம் கொங்கு மைந்தர் கொங்கு சாதனையாளர்கள் பலரை நம் ஜூம் ஆப் காணொளி வழியாக அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களின் வெற்றி மந்திரத்தை உங்களுக்கு வீட்டிற்கே கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து, இந்த காணொளி வழியாக குழுமியிருக்கும் அனைத்து சொந்தங்களையும் வருக 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 என்று வரவேற்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான நாள். அன்பர்கள் 6:45 மணிக்கு உள்நுழைந்தவர்கள் பல காணொளியை இந்த ஜூம் ஆப் வழியாக பார்த்திருப்பீர்கள். கொஞ்சம் தாமதமாக வந்தவர்களுக்கு இந்த செய்தி. இன்றைய சிறப்பு விருந்தினர் நமது கொங்கு மைந்தர், இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் வாழ்வில் பல சோதனைகளை கடந்து சாதனைகளாக மாற்றி இன்று அவற்றை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளார். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். சிறிய அறிமுகம் என்றால் சிறிய நேரத்தில் முடியாது. ஏனென்றால் அவர் எடுத்துள்ள விருதுகள், அவர் வாங்கியுள்ள பாராட்டுக்கள் மிக மிக நீண்டு கொண்டே இருக்கின்றது. அவற்றை ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஈரோட்டை சேர்ந்த ஆந்தை குல செல்வன், புன்னகை அரசர் இன்றைய சிறப்பு சாதனையாளர், இன்றைய சிறப்பு பேச்சாளர். அவர் SKM எக் ப்ராடக்ட்ஸ் இந்தியா லிமிடெட், SKM யூனிவர்சல் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுக்கு மேனேஜிங் டைரக்டராக உள்ளார். அது தவிர 6 நிறுவனங்களுக்கு டைரக்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த நிறுவனங்களாவன SKM சித்தா அண்ட் ஆயுர்வேதா கம்பெனி இந்தியா லிமிடெட், SKM ஹெர்பல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், SKM ஸ்ரீ ஃபார்ம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், SKM ஸ்ரீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், SKM ஸ்ரீ எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட், SKM ஸ்ரீ டெவலப்பர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது மட்டுமா, சமுதாய பணியிலும் பல தொண்டு நிறுவனங்களை நடத்தி கொண்டும் அதில் ட்ரஸ்டிக்களாக இருந்து கொண்டுள்ளார். அதன் விவரங்கள் வருமாறு: SKM ஹெல்த் அண்ட் மைண்ட் வெல்ஃபேர் சேரிட்டி ட்ரஸ்ட், SKM சென்டர் ஃபார் ஆயுசு சிஸ்டம் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், ஒளிரும் ஈரோட் ஃபவுண்டேஷன் ஈரோட், கொங்கு குளோபல் ஃபோரம் எ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், சங்கமம் ட்ரஸ்ட், வேதாபுரம் ஸ்கை லைஃப் ட்ரஸ்ட், அறிவு திருக்கோயில் ஆலியா ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி பொள்ளாச்சி. இது மட்டுமல்ல, முட்டை வணிகத்திலும் முட்டை உற்பத்தியிலும் வெற்றி கொடி கண்டிருப்பவர் இவர். இந்தியன் எக் ப்ராசஸர் அசோசியேஷனின் பிரசிடென்ட், இன்டர்நேஷனல் எக் கமிஷன் மற்றும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரின் மெம்பராக உள்ளார். அவர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஈரோடின் பாஸ்ட் சேர்மன். பல அவார்டுகளை வாங்கி குவித்துள்ளவர். சிறுக சொல்ல வேண்டும் என்றால், சில்வர் டிராஃபி அவார்ட் ஃப்ரம் அபீடா 2001 முதல் இன்று 2011 வரை, மேனுஃபேக்சரிங் எக்ஸலன்ஸ் சில்வர் அவார்ட் 2006, மேனுஃபேக்சரிங் எக்ஸலன்ஸ் கோல்டு அவார்ட் 2007, 2008, பெஸ்ட் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் இன் 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட் 2007, 2008 தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த விருதுகள். எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃபார் அச்சீவிங் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் டர்ன்ஓவர் டியூரிங் 2010, 2011, 2012 in the food and agricultural sector from MEPZ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனில் அந்த அவார்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருமை மிக அவார்ட் ஆகும். பவர் ஆஃப் ஐ இந்தியா, SKM எக் recognized for single-handedly make SKM a leader in key export markets அந்த விருதுகள். ஹிடன் ஜெம் அவார்ட், பெஸ்ட் சப்போர்ட்டர் ஃபார் எக்ஸ்போர்ட் இன் பவுல்ட்ரி செக்டர் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது ஒரு சிறிய பட்டியல். இது தவிர
மிக நீண்ட பட்டியல் கொண்டு பல சாதனைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் SKM நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீ சிவகுமார் அவர்கள்தான் இன்றைய நமது கொங்கு மைந்தர், கொங்கு சாதனையாளர், கேபிஎன் குழுமம் இன்று கண்டெடுத்துள்ள ஓர் அற்புத சிறப்பு பேச்சாளர். இன்றைய நாளில் அவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு சிறிய காணொளியை உங்களுக்காக. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். ஆனால் அடுத்தவருக்கும் சேர்த்து உழைத்து உயர்த்தி மகிழ்வித்து வாழும்போதுதான் அது அர்த்தமுள்ள பயணமாகவும் மாறுகிறது. இதைத்தான் மகாகவி பாரதி ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம் என்று கவிதையால் வாழ்த்துகிறார். அப்படி சாதாரணமாய் ஆரம்பித்து உதாரணமாய் வாழ்ந்த வாழ்க்கைதான் திரு SKM ஸ்ரீ சிவகுமாரின் வாழ்க்கை. தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷியின் மாண்புகளை உலகமெல்லாம் தொண்டாக பரப்பி வரும் பத்மஸ்ரீ SK மயிலானந்தம் ஐயா எனும் பண்பாளரின் பணிவான பிள்ளை. திரு SKM ஸ்ரீ சிவகுமார் SKM எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராகவும், இந்தியன் எக் ப்ரோசஸர்ஸ் அசோசியேஷன் தலைவராகவும், இன்டர்நேஷனல் எக் கமிஷன் அமைப்பில் உறுப்பினராகவும் பதவி வகிக்கிறார். SKM எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இந்தியா லிமிடெட் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் முட்டை மற்றும் முட்டை சார்ந்த தயாரிப்புகளில் 50% SKM தயாரிப்புகள் தான். பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் தடை செய்யப்பட்ட மருந்து பயன்பாடு கூடாது போன்ற சர்வதேச தரக்கட்டுப்பாடுகளை பின்பற்றி அதை தன் வாழ்க்கை நெறியாகவும் மாற்றி செல்லுமிடமெல்லாம் சர்வதேச விருதுகளை பெற்று வருகிறார். இந்நிறுவனத்தின் மூலம் தொழில் முன்னேற்றம் மட்டுமல்ல, சமூக முன்னேற்றமும் நிகழ்ந்து வருகிறது. கல்வி வாய்ப்பு இல்லாத ஏராளமான இளைய தலைமுறைக்கு கல்வி வசதி கொடுத்துள்ளார். பள்ளிக்கூடங்களுக்கு பெயிண்ட் அடித்து பராமரித்து மேசை, நாற்காலிகள், கல்வி உபகரணங்கள் வழங்கி கழிப்பிட வசதிகள் செய்து கொடுத்து சிறந்த பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் பார்த்து பார்த்து செய்து தருகிறார். SKM சித்தா ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர். SKM சித்தா அண்ட் ஆயுர்வேதா கம்பெனி இந்தியா லிமிடெடின் சிறந்த சித்த ஆயுர்வேத மருந்து தயாரிப்புகள் மூலம் மருத்துவத்துறையில் புதிய தடம் பதித்து வருகிறார். ஹெர்பல் மற்றும் சர்வோதயாவின் அழகான சங்கமமான ஹர்போதயா தயாரிப்பு இப்போது இல்லந்தோறும் இயற்கையின் உன்னதத்தையும் நம் பாரம்பரிய மருத்துவத்தையும் கொண்டு செல்கிறது. மேலும் SKM கேர் ட்ரஸ்ட் மூலம் கல்வி தகுதி இருந்தும் வசதி வாய்ப்பற்ற மருத்துவம் பயில விரும்பும் ஏழை மாணவ மாணவிகள் டாக்டர் கனவை அடைய தேவையான பொருளாதார மருத்துவ கல்வி உதவிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் மருத்துவர்களை ஊக்கப்படுத்தும்படியான சிறப்பு கருத்தரங்கங்கள் நடத்துவது, அவர்களுக்கு துறை ரீதியான அரிய புத்தகங்களை வழங்குவது போன்ற திறன் மேம்பாட்டு விஷயங்களை செய்து வருகிறார். திரு SKM ஸ்ரீ சிவகுமார் ஒளிரும் ஈரோடு அறக்கட்டளையின் நிறுவனர்களில் ஒருவர். ஒளிரும் ஈரோடு அறக்கட்டளையின் மூலம் நல்லோர் பலரும் ஒன்றாகச் சேர்ந்து உலகே வியக்கும்படி ஈரோடை சொர்க்கமாக மாற்றும் ஆக்கப்பூர்வ காரியங்கள் தொடர்கின்றன. குப்பை கூடங்களாக இருந்த ஆறுகளின் பாதையை மீட்டும், குளங்களை தூர்வாரியும், மண்வளம், நீர்வளம், காடுவளம் காத்து பூமி தாயின் வயிற்றில் பால் வார்க்கும் பெரும்பணி நடந்து வருகிறது. கல்வி மற்றும் மருத்துவத்திலும் ஈரோடு நகரை முன்னுக்கு கொண்டு வருவது இந்த அறக்கட்டளையின் முதன்மை திட்டங்கள். ஒளிரும் ஈரோடு, மனங்கள் கூடி மனித நேயத்தேர் இழுக்கும் மகத்தான முயற்சி, நாடே ஆச்சரியப்படும் புரட்சி. திரு SKM ஸ்ரீ சிவகுமார் கிராமங்களின் மீது தனி பாசம் கொண்டவர். ஆம், சாமிநாதபுரத்தில் பின்தங்கியிருந்த காந்தி நகர், ராஜீவ் நகர் கிராமங்களை தத்தெடுத்து SKM சேவை மையம்
ஆற்றி வரும் தொண்டுகள் சொல்லில் அடங்காதவை. குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், முதியோர்கள் என்று எல்லோரையும் உள்ளடக்கிய 219 குடும்பங்களுக்கான வீடு, கல்வி, சுகாதார உணவு, குடித்தண்ணீர், கழிப்பிட வசதி, சாலை போன்ற வீட்டுக்கும் வாழ்க்கைக்குமான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் கொண்ட அறச்செயல்பாடுகள் இங்கே நிகழ்கின்றன. சுவாமி விவேகானந்தர் விரும்பியபடி வறுமை, அறியாமை, இல்லாமை இல்லாத மாதிரி கிராமங்களை உருவாக்குவதே இவரது உயர்ந்த எண்ணம். திரு ஸ்ரீ சிவகுமார் அன்பை மிச்சம் வைக்க தெரியாத செலவாளி. என்னால் என்னால் என்று சொல்லாமல் நம்மால் நம்மால் என்று ஒற்றுமையை நம்பும் நல்ல மனிதர். நம்மில் ஒருவர் திரு ஸ்ரீ சிவகுமார். இன்னும் இன்னும் புதிய லட்சியங்களோடு இவரது சேவை பயணம் தொடரட்டும். உங்க சொந்தங்களே, வாருங்கள், வரவேற்போம் இன்றைய சிறப்பு பேச்சாளர், சாதனையாளர், கொங்கு மண்ணின் மைந்தர், புன்னகை அரசர், நம் சொந்தத்தில் ஒருவர் SKM ஸ்ரீ சிவகுமார் அவர்களை உரையாற்ற. கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்க மிஸ்டர் பழனியப்பன் மாரப்பன் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா இந்த குளோபல் பிசினஸ் நெட்வொர்க்ல பேசணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. நோக்கம் எல்லாம் நாம் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ, நம்ம கொங்கு கம்யூனிட்டி பிசினஸ்ல வளர்றதுக்கு நம்ம ஒருத்தருக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கணும்னு சொல்லி அதுல போட்டு, அது இங்கிலீஷ்ல போட்டுறது யூனிட்டி வித் டிவினிட்டி அண்ட் ட்ரஸ்ட் ஃபார் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் கொங்கு வாலரி கவுண்டர்னு போட்டுறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த முயற்சியில என்னுடைய பங்கு இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்தபடியா மென்டர்களாக இருக்கிற நம்ம பேரூர் ஆதீனம் திரு டாக்டர் மருதாச்சல அடிகளார் அவர்களையும், டாக்டர் திரு குமரகுரு சுவாமிகள் அவர்களையும் வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ற டாக்டர் சதீஷ் சேது கிருஷ்ணா, பாரி IPS, அழகிரி சுவாமி ஆடிட்டர், மிஸ்டர் திலக், மிஸ்டர் பரவசம் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் கோஆர்டினேஷன் பண்ற மிஸ்டர் செல்வகுமார் ஆடிட்டர், இளஞ்செழியன், ராஜாசேகரன் அட்வொகேட், இவங்க எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த டாபிக் வந்துங்க ஆண்டர்பிரினர் அண்ட் மென்டல் மேக்கப் ஆர் மென்டல் செட்டப், அது மன உறுதினு தமிழ்ல வந்துருச்சு. பட் இருந்தாலும் இது பெஸ்டா இருக்கும்னு சொல்லி நான் தான் சஜஷன் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், யங்ஸ்டர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அதனால இந்த டாபிக் சூஸ் பண்ணேங்க. இது நரேட் பண்றதுக்கு நான் என்னுடைய லைஃப் ஜேர்னி அண்ட் நாம எந்தெந்த கட்டத்துல எந்த மாதிரி முடிவெடுக்கும், அதுல கற்றுக்கிட்ட பாடங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அது மோர் ஆப்டா இருக்குன்னு நான் கருதி, இது என்னுடைய ஒரு சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ற மேஜர் டிசிஷன்ஸ் எப்படி எடுத்திருக்கிறோம், அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்திருக்குங்கிறத ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். நான் ஒரு 20 minutes to 30 minutes இது பேசுவேனுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்குள்ள கண்டிப்பா போலாங்க. நான் 1968 SKM மயில்சாமி கவுண்டர் அப்போ, இப்போ SKM மயிலந்தன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் சன்னா பிறந்தனுங்க. 1968 to 75 குழந்தை பருவம் அப்பா அம்மா கூடயும் அத்தை சித்தி எல்லாத்துக்கூடையும் வளர்ந்தேன். 1975 to 1987 ஸ்கூலிங் கலைமேல் கல்வி நிலையம் ஈரோடு, அப்புறம் மான்ஃபோர்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏற்காடு, அதுக்கப்புறம் +1 +2 BVB ஸ்கூல் ஈரோட்டில் படிச்சுனுங்க. PhD டெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1997 to 1991 பண்ணேங்க. இந்த காலகட்டத்தில் எனக்கு கலைமல் ஸ்கூல்ல படிக்கிறப்போ எனக்கு கிளாஸ் லீடரா இருக்கிறதும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க. இதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதுல நான் நிறைய வருஷங்கள் நான் தான் கிளாஸ் லீடராகவும் இருந்திருக்கிறேன், கிளாஸ் ஃபர்ஸ்டாகவும் இருந்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு நம்மளால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை
கொண்டு பண்ணக்கூடிய காலமா இருந்திருக்கு. அதே மாதிரி காலேஜ்ல இருந்தப்பங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணேன். அதுல தோத்துட்டேன். பட் இருந்தாலும் பீப்புள் கூட எப்படி பழகிறது, ஒரு நட்பு உறவை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, இன்னொருடைய நம்பிக்கை எப்படி பரவுங்கிறது, அந்த எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ எனக்கு அந்த எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பிற்காலத்துல எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறத நான் மறுபடியும் போக எக்ஸ்பிளைன் பண்றேங்க. 1991 வரைக்கும் காலேஜ்ல இருந்துருங்க. 1991 to 92 அந்த டைம்ல வந்து எல்லாம் பிஜிக்கு வந்து அப்போ பிசினஸ் மேனுடைய சன் எல்லாம் வந்து எம்பிஏ படிக்கிறது தான் அப்போ ஃபேஷன், ஆர் தட் வாஸ் வாட் வாஸ் எக்ஸ்பெக்டட். நானும் எம்பிஏக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பட் இன் பிட்வீன் வந்து இங்க ஃபேக்டரியில ஒரு லேபர் அண்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க. கொஞ்சம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைக் உண்டு பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல நான் அப்பா கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணணும் கூட போயிட்டு இருந்தப்போ சின்ன சின்ன குரூப்புகளா எம்ப்ளாயிஸ் உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்மால் இஷ்யூஸ், இந்த வாட்டர் கூலர் வேணும், கேன்டீன்ல பரோட்டா சூட இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள்ல பெருசா சம்பளத்தை எல்லாம் ஒன்றும் பேசலைங்க. சின்ன சின்ன வாட் இஸ் கம்ஃபர்ட் இல்லாத ஃபீலிங். அப்புறம் அப்பா கூட அவங்களால நேரடியா தொடர்பு கொள்ள முடியாத ஒரு வருத்தம், இதையெல்லாம் என்னால பிரிட்ஜ் பண்ண முடிஞ்சு ஒரே வாரத்துக்குள்ள அதெல்லாம் சால்வ் பண்ணி மறுபடியும் ப்ரொடக்ஷன் நல்லபடியா வந்து அதே டீம் ஸ்பிரிட்டோட ஃபேமிலி ஃபீலிங்கோட நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். அந்த அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப மனசு திருப்தி கொடுத்ததுங்க. அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தோம். அண்ட் இது ஒரு பெரிய, அப்போ வந்து எனக்கு வயசு 23, 24ங்க. அப்போ வந்து ஃபேக்டரி ஸ்ட்ரைக் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அப்ப வந்து இதை என்னால சால்வ் பண்ண முடிஞ்சது. பார்ட் ஐ பேட் அ பிக் பார்ட். நானா தனியா பண்ணலைங்க, பட் ஐ பிளேட் அ பிக் பார்ட் இன் திஸ்ங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. இந்த கான்ஃபிடன்ஸ் டு ஸ்பீக் இன் அ குரூப் அண்ட் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த எலெக்ஷன் டைம்ல பசங்க கூட பேசி நம்மளுக்கு ஓட்டு போட வைக்கிறதுல பேசின ஒரு அனுபவம் இந்த இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ தி லீடர்ஷிப்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுல எவ்வளவு தூரம் நம்ம கன்வின்சிங்கா பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கங்க. ஸோ அதை இது பாயிண்ட் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த எபிசோட். அப்புறம் 1993ல ஒரு ஃபீட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு, இன்னொரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஸ்பின்னிங் மில் போடலான்னு சொல்லி, அப்ப நிறைய ஸ்பின்னிங் மில் தான் இங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருந்ததுங்க. அதுக்கு ஒரு 25,000 ஸ்பிண்டல் ஆர்டரும் பண்ணிட்டாங்க. நான் சிட்ராக்கு ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன். அந்த டைம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எக் ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்பவே அப்பா வந்து ஒரு 15 லட்சம் முட்டை டெய்லி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அதனால நமக்கு தகுதி நல்லா இருக்குன்னு சொல்லி அப்பா விருப்பப்பட்டு அதுக்கு அப்ளை பண்ணாங்க. அதே டைம்ல இந்த 15 லட்சம் முட்டையில கோழி பண்ணையில இருந்து எடுத்துட்டு போய் மார்க்கெட் கொண்டு போய் கொடுக்கறதுல நிறைய லாஜிஸ்டிக் இஷ்யூஸ், எக்ஸ்பெண்டிச்சர், அது லாஸ் தான் நடந்துட்டு இருந்தது. வாங்கி ஒரு ப்ரீ டிட்டர்மின் ரேட்ல வாங்கி கொண்டு போய் மார்க்கெட் போறதுக்குள்ள அது நட்டம் தான் நடந்துட்டு இருந்தது. அப்ப வந்து ஒரு சேலஞ்சிங்கா இதை வந்து நீ கொஞ்சம் நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்தாங்க. நாமளும் நிறைய அந்த லாஜிஸ்டிக், நம்ம என்ஜினியரிங்ல படிச்ச இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி லாஸ் சேவ் பண்ண டைம். அந்த டைம்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுனால ஸோ எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அந்த நஷ்டம் இருக்காது. அதே மாதிரி மோர் இங்க ஃபார்மர்ஸ் முட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த எக் ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு அப்போ அப்ளை பண்ணோம். we were selected on merit. So that was in 1994ங்க. அப்போ எனக்கு வயசு ஒரு 23, 24 இருக்கும். அந்த டைம்ல எப்படி எக் ப்ராசஸிங் நம்ம இங்க அனுபவம் எல்லாம் கோழித்தீனி, மாட்டுத்தீனி, முட்டை கொண்டு போய் விற்கிறது. இது எக் ப்ராசஸிங்னு ஒரு பெரிய ஃபேக்டரி, ஹைலி சொபிஸ்டிகேட்டட் ஃபேக்டரி. இது எப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டோம், எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறப்போ நம்மளுக்கு இது அனுபவம் இல்லை. ஸோ அனுபவஸ்தர் ஒருத்தர் கூட சேர்த்திக்கணுங்கிறது ஒரு கான்சியஸ் டிசிஷன் எடுப்பேன். இது வந்து அப்பாவுடைய டிசிஷன் கூட இல்லை, என்ன நீ பார்த்து எப்படின்னாலும் பண்ணு, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாக்குறப்போ நம்ம அப்போ இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தோம். நம்மளுக்கு தீனி எப்படி நல்லா தயாரிக்கிறதுன்னு தெரியும். ஃபீட் மில் மெஷினரி மேனுஃபேக்சரர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா எப்படி நீங்க தீனி தயாரிக்கணும்னா அது சரி வருமாங்கிறது ஒரு சின்ன ஒரு சிம்பிள் லாஜிக் போட்டு பார்த்தேன். இல்ல, தீனி மெஷினரி மேனுஃபேக்சரிங் வேற, தீனி மேனுஃபேக்சரிங் வேற. அந்த
அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு, இல்ல இது ரெண்டும் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்து பெல்ஜியம் கம்பெனி ஒன்று பெலவோகோட அவங்க மெஷினரி சப்ளையும் பண்ணாங்க. அவங்க மெஷினரி மேனுஃபேக்சர் இல்ல, மற்றவங்கிட்ட எல்லாம் வாங்கி ஒரு கன்சாலிடேட்டட் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஒரு 10 வருஷம் மார்க்கெட்டிங், டெக்னிக்கல் அண்ட் மார்க்கெட்டிங் டைப் போட்டோம். இதுல ஒரு முக்கியமான பங்கு டிசிஷன் மேக்கிங்லைங்க. தெரியாத ஏரியாவில் கண்மூடித்தனமா பணம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, போய் உழவக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் அவங்களோட இருந்தது எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா இருந்ததுங்கிறது, அந்த டெசிஷன் சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிறது அது டெஃபினெட்லி இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஒரு 2-3 இயர்ஸ்ல எங்களை பத்தி உலகம் முழுக்க நிறைய பேருக்கு தெரிய வச்சுட்டாங்க. ஸோ தட் இஸ் அ வேலிட் பாயிண்ட். நம்ம இந்த ஆண்டர்பிரினர்ஸ் ஜேர்னில தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட கேட்டு அவங்களோட உதவியோடு அதை அணுகணுங்கிறது இஸ் அ வெரி வேல்யூபிள் பாயிண்ட். அடுத்ததுங்க ப்ராஜெக்ட் காஸ்ட் போடுறப்போ ஒரு 10 இந்தியாவில் நாங்கள் போட்டது வந்து 4வது பிளான்ட். அப்பவே வந்து வெங்கடேஷ் ஹேச்சரிஸ் வந்து ஒரு 10 லட்சம் முட்டைக்கு உண்டான பிளான்ட் போட்டிருந்தாங்க. இன்னொரு பிளான்ட் பெங்களூர்ல 7 லட்சத்துக்கும், ஹைதராபாத்ல ஒரு 5 லட்சத்துக்கும் போட்டிருந்தாங்க. இப்போ ப்ராஜெக்ட் காஸ்ட் கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல போச்சு 10 லட்சம் பிளான்ட்டுங்கிறப்போ. அப்ப வந்து அப்பா இருந்துட்டு, நம்ம அவ்வளவு பணம் ஒட்டுக்கா நம்மகிட்ட இல்லப்பா, கடனும் அவ்வளவு கிடைக்காது, கம்மியா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. மற்றவங்க மாதிரியே 2 பேருக்கு மாதிரியே 4 லட்சம் 5 லட்சம் போட்டா எப்படியே கடன் வாங்கி போட்டுடலாம். இல்ல அப்ப நான் ஏற்கனவே பர்சீவ் பண்ணிட்டேன், நமக்கு வந்து இந்த நம்பர் 2வா இருக்கிறது எப்பவுமே அது அப்பா இன்டியூஸ் பண்ணதான். எங்க இருந்தாலும் நம்பர் 1ஆ இருக்கணும், நம்பர் 1ஆ இருக்கணும்னு இன்டியூஸ் பண்ணதான். அதுல வந்து இல்லைங்கப்பா, நம்ம பெஸ்டாவும் பிகெஸ்டாவும் பண்ணணும்னு சொல்லி, ஏன் நான் பப்ளிக் இஷ்யூ போகக்கூடாதுன்னு சொல்லி அப்பா ரொம்ப யோசிச்சாங்க. மற்றவங்க படத்தை வாங்கி இப்ப எப்படிடா பொறுப்பா இருக்கணுமே அப்படி இப்படின்னா. ஆனா இருந்தாலும் அந்த டைம்ல வந்துங்க இங்க சக்தி சுகர்ஸ் அண்ட் சேஷாயை தவிர ஈரோட்ல ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியும் இல்லை. இது 2 தான் நம்மளுக்கு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. துணிஞ்சு பப்ளிக் இஷ்யூ போனோம்ங்க. அது 1.8 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல எனக்கு மனசுல தோணுதெல்லாம், வி ஷுட் பி தி பிகெஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக் ப்ராசஸிங் பிளான்ட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு விஷன் இருந்ததுனால, இந்த பணம் இல்லை, கடன் எச்சா வாங்கணும், மற்றவங்களுக்கு பதில் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆர் இட் இஸ் அ மேஜர் கன்சர்ன். பட் அதெல்லாம் என்ன ஓவர் கம் பண்றதுக்கு இந்த பிக்கெஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து பவர்ஃபுல்லா இருந்ததுனால இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி அதுக்கு வழிகண்டு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க. ஸோ அப்போ இதுல என்ன லேர்னிங்னு பார்த்தீங்கன்னாங்க ஃப்ரம் தேர். ஸோ நம்ம விஷன் செட் பண்றப்போ வி ஹேவ் டு பி வெரி கிளியர் இன் தி விஷன் தட் வி ஆர் மேக்கிங் அண்ட் வி ஹேவ் டு பி வெரி sure and confident in what you are want to achieve. That is one of the first and most important. ஏன்னா எல்லாரும் தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆனா என்ன மாதிரி தொழில், எந்த அளவுக்கு பண்ணணுங்கிறது, அந்த இலக்குங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ டிட்டர்மினிங் யுவர் கோல் வித் ஸ்ட்ராங் மைண்ட் செட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்ப பெருமையா சொல்லணுங்க, வி ஆர் த பிகெஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக் ப்ராசஸிங் பிளான்ட் இன் இந்தியா. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் ஆகிற 50% மேல எக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனி தான் பண்ணுது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேனுங்க. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 97ல வி கேம் இன்டு ப்ரொடக்ஷன். 95 ஏப்ரல்ல இந்த கம்பெனி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். 97 ஏப்ரல்ல வி கேம் இன்டு ப்ரொடக்ஷன். அந்த காலத்துல ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ்ங்கிறது பெருசா இல்லைங்க. ஒரு கதவுல இருந்து ஃப்ளோரிங் போடுறதுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்காது, நிறைய இன்னோவேஷன். பட் அந்த டைம்ல வித் சோ மச் அன்சர்டனிட்டிஸ் நாங்க ஒரு 1 year and 8 monthsக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணோம், ahead of schedule. And URC Constructions, Devaraj Allah was there with me in the project. அவங்க இதான் அடிக்கடி சொல்லுவாங்க, திஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐ ஹவ் டேக்கன் இன்சென்டிவ் டு கம்ப்ளீட்டிங் அஹெட் ஆஃப் டைம்ங்கிறத சொல்லி இன்னுமே சொல்லி காமிப்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ். ஸோ டீட்டெயில் மெட்டிகுலஸ் பிளானிங் இன் இம்ப்ளிமெண்டிங் எவ்ரி திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுவும் ஹேப்பஸாட ஒரு ஆசையை எதுவும் பண்ணக்கூடாதுங்க. எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாலும் பிளானிங்க்கு அது வந்து எக்ஸிக்யூஷன் டைம்ல அது சேவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ பிளானிங் டு டீட்டெயில் இஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆண்டர்பிரினர். ஸோ ஆரம்பிச்சிடலாம், வர்றப்ப சால்வ் பண்ணிக்கிறாங்கிற மனப்பான்மை ஒத்து வராதுங்க. எந்த ஒரு சின்ன இடர்பாடுகளையும் என்ன வரக்கூடியங்கிறது அஹெடாக சிந்திச்சு என்ன அப்டக்கிள்ஸ் வரும், நமக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ரொம்ப டீட்டெயில்டா பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான
அம்சம். அந்த மாதிரி முக்கியமா பிளான் பண்ணதுனால தான் எங்களுக்கு காஸ்ட் ஓவர் ரன் வந்து அப்போ வரல இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து 21% 1993 borrow பண்றப்போ. ஸோ எவ்ரி மந்த் டிலே இன் ப்ராஜெக்ட் வில் ஓவர் ஷூட் தி ப்ராஜெக்ட் காஸ்ட். பட் எங்களுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் எக்ஸ்கலேட் ஆச்சு, ப்ராஜெக்ட் டிலேனால இல்லைங்க. சில எக்யூப்மெண்ட்ஸ் நாம வாங்க எஸ்டிமேஷன் விட எச்சா போச்சு, சிலது அடிஷ்னலா வாங்க வேண்டியதா போச்சு. ஸோ காஸ்ட் எக்ஸ்கலேஷன் ஹேப்பன், பட் நாட் பிகாஸ் ஆஃப் காஸ்ட் ஓவர் ரன். அடிஷ்னல் அசெட் வாங்கி தான் காஸ்ட் எச்சா சொல்றீங்க. ஸோ அது ஒரு பிக் லேர்னிங் அந்த டைம்ல இருந்து. ஸோ வி கேன் அக்கம்ப்ளிஷ் திங்ஸ் எவ்ரி டைம். சேலஞ்சஸ் இருந்தாலும் டு கம்ப்ளீட் திங்ஸ் எவ்ரி டைம் அதை நம்ம டீட்டெயில ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்றப்போ அதுக்குண்டான கான்ஃபிடன்ஸும் அண்ட் தைரியத்தையும் உங்களுக்கு பில்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ 97 to 2000 when we started production, of course the first ton of powder we produced quality wise is very good. அப்புறம் ஆனா before we came into production Indian powdersலங்க பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் இருக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிடியூஸ் இருக்குன்னு மற்றவங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுல எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி போச்சு. அதனால ஒரு 3 years வந்து எங்களால ஒரு 20% கெப்பாசிட்டிக்கு மேல ஓட்ட முடியல. ஸோ 21% இன்ட்ரெஸ்ட், ரீஷெட்யூல்மெண்ட், 1 year தான் மானிட்டரியம் கொடுத்துருந்தாங்க. 3rd yearக்குள்ள எங்களால் வட்டி தான் கட்ட முடிஞ்சது. வி குட் நாட் பே பேக் அவர் பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் ஆரம்பித்து கொஞ்சம் எல்லாம் சிரமப்பட்டு அப்பாட்ட இருந்து வாங்கி எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் இது தொடர்ந்து இது கரெக்டா நடத்த முடியாதுன்னு சொல்லி அப்போ ஐஎஃப்சிஐ தான் பேங்கர்ஸுங்க. ஸோ போய் பேசி இல்லை எங்களால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது இதே மாதிரி ஷெட்யூல்னு சொல்லி ஒரு 1 time செட்டில்மெண்ட்டுக்கு போனோம். 25% டவுன் பேமெண்ட் அண்ட் 75% இன் 10 equal installments, quarterly installments கொடுத்தாங்க. வி பேட் தட். அப்பாவுடைய ஃபீட் கம்பெனிலேருந்து பாரோ பண்ணி அடிஷ்னலாக அது 1 time செட்டில்மெண்ட் அந்த 25% கட்டணும். வித் காட்ஸ் கிரேஸ் அண்ட் மார்க்கெட் அக்செப்டன்ஸ் ஸ்டார்டட். நானும் இங்கே இந்த பெஸ்டிசைட் ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ் இல்லாத தயார் பண்ணுறது எப்படின்னு எல்லாம் டெஸ்டிங் ப்ரோட்டோகால்ஸை போட்டு கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி கஸ்டமர் வின் பண்ணி ஒரு 40 to 50% கெப்பாசிட்டிக்கு பில்ட் பண்ணுறப்போ வி வேர் இன் அ பொசிஷன் டு பே பேக். அந்த 2.5 வருஷத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் திருப்பிட்டுருங்க. ஸோ இதில் என்ன லேர்னிங்னாங்க, அட்வான்ஸா ப்ராப்ளத்தை யூகிச்சுட்டு அதுக்கு உண்டான ஆக்ஷனை கரெக்டா போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா தோணுது. ஏன்னா அந்த டைம்ல மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எப்படியாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்திருந்தாங்க. அந்த போய் அட்வான்ஸ் நாமளே டிஃபால்ட் பண்ணிட்டு போய் கேட்டா வேற மாதிரி இருக்குங்க. நம்ம டிஃபால்ட்டே இல்லாத எங்களால கட்ட முடியலைங்கன்னு சொல்றப்போ அவங்களுக்கு அந்த the way they approached us was good. ஸோ அவங்களும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க, நாங்களும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். ஸோ பேங்கிங் ரிலேஷன்ஷிப்ல வென்ஸ் யூ ஆர் ட்ரஸ்ட்வர்தி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ட்ரஸ்ட்வர்தியா இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால முடியலன்னா டிரான்ஸ்பரண்டா போய் முடியலன்னு சொல்லி அதுக்கு அவங்களோட சேர்ந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றது இஸ் வாஸ் அ வெரி பிக் லேர்னிங் அட் தட் டைம் இட்செல்ஃப். அது எப்படியாவது பண்ணிடலான்னு வட்டியும் கட்டாத இல்லை கடனையும் ஷெட்யூலையும் கரெக்ட் டைமுக்கு கட்டாத போயிட்டு அப்புறம் அவங்ககிட்ட பேசணும்னாங்க நம்மளுடைய மதிப்பு அங்கே குறைஞ்சு போயிடும், நம்ம சொல்றதை நம்ப மாட்டோம். ஸோ அதனால நம்பிக்கையை விளக்காம இருக்கிறது முன்னாடியே நம்ம போய் நமக்கு வேணுங்கிறது சாதிச்சுக்கிறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லேர்னிங் அட் டைம். ஸோ திஸ் ஆல்சோ ஐ வாண்டட் டு பாயிண்ட் அவுட், அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன். தென் பிட்வீன் 2001 to 2003 the company was turning around, but in the phases another big challenge for me was புது ஏரியா. இந்தியாவில் யாருக்கும் பெரிய அனுபவம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற 2-3 பேரும் காம்படிட்டர், அவங்ககிட்டையும் நம்ம ஒன்றும் கன்சல்ட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய சேலஞ்ச். தட் யங் ஏஜ் அப்பாவுக்கும் அனுபவம் கிடையாது, சும்மா இமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்களே இப்படி சொல்லுவாங்க, அவங்களால எதுவும் எனக்கு கூட நின்று பண்ண முடியாது. ஆனா அந்த போர்டு மீட்டிங் டைம்ல எல்லாம் எவ்ரி குவார்டர் வி யூஸ்ட் டு ஹேவ் போர்டு மீட்டிங்ஸ். டிட்கோ டைரக்டர் வருவாங்க, ஐஎஃப்சிஐ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டைரக்டர் வருவாங்க. இந்த எவ்ரி மந்த் இந்த சம்பளம் கொடுக்கறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ அப்பாவுடைய ஃபீட் கம்பெனில இருந்து கொஞ்சம் கடன் வாங்கி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தேன். தி கொஸ்டினிங் வாஸ் வெரி, அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் பணம் போட்டிருக்கிறாங்க, அவங்க கேட்பாங்க, கடன் கொடுத்தவங்க கேட்பாங்க. தம்பி அவங்களோட சேர்ந்துட்டு நிறைய, அவர் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தாருங்களா, அதனால அவரு புண்படுத்தோன்னு இல்லை,
அவருக்கு வந்து அந்த அமெரிக்கன் வே ஆஃப் ஃபைனான்சஸ் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாருங்க. அவருக்கு பதில் சொல்றது தான் ரொம்ப சிரமமான காலமா இருந்தது. அதுல எங்களுடைய உறவுகள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. தட் வாஸ் அ வெரி பிக் டஃப் பாயிண்ட் இன் அவர் ஃபேமிலி பிசினஸ் கெரியர். அண்ட் 2003-4க்கு அப்புறம் தென் வி ஹேட் டு டிஸ்கஸ் அவர் ஃபேமிலி பார்ட்டிஷன். ஸோ இந்த ரிஃப்ட் வந்துட்டதுனால பெரிய சண்டை இல்லை, பட் 2 பேர்த்துக்கு ஒத்து போக்கல இந்த வே ஆஃப் திங்கிங்கிறப்போ ஃபேமிலி பார்ட்டிஷன் டிஸ்கஷன் வந்தது. ஸோ அது ஒரு வெரி சீரியஸ் டிசிஷன் மேக்கிங். அப்பாவுடைய விருப்பத்துக்காக எக் ப்ராசஸிங் பிளான்ட் போட்டோம். அந்த பெரிய கம்பெனி, மதர் கம்பெனி, ஒரு சிஸ்டர் கம்பெனி ஃப்ளோட் பண்ணுது. அதை நான் முன்னாடி இருந்து செஞ்சிட்டதுனாலேயே அதுக்கு நான் தான் பொறுப்புங்கிற மாதிரி வந்து அந்த டைம் ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ எவ்வளவுதோ ப்ரொஃபஷனல் கன்சல்டண்டா வச்சு பண்ணணும். பட் சம் ஆஃப் அது வந்து இட் இஸ் மை எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசுலயே அதை எல்லாம் ஒவ்வொரு செங்கல் எடுத்து கட்டுறதுல இருந்து கூடவே இருந்து ஒவ்வொரு டிசிஷனே கூடவே இருந்து அது எனக்கு வேண்டாம்னு விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க. இன்ஃபேக்ட் அது வேண்டாம், அதையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் வேற ஏதாவது கொடுங்கன்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். பட் அது வந்து அது நல்லதோ தப்போ இட் ஹேப்பன். ஸோ ஐ ஃபெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஆர்கனைசேஷன். ஐ ஃபெல்ட் வெரி ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம முன்னாடி இருந்ததுனால தான் கொடுத்தாங்க, நமக்கு தான் தெரியும், தம்பிக்கு அதில் அவ்வளோக்கா தெரியாது. அதனால அந்த பொறுப்புணர்ச்சியோட நான் அதை எடுத்துக்கிட்டேனுங்க. அதோட அந்த பொறுப்புணர்ச்சி வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் why I am saying this is அந்த டைம்ல ஃபீட் கம்பெனி வாஸ் மேக்கிங் லாட் ஆஃப் மணி. இட்ஸ் a very stable established company. ஈஸியா வேற மாதிரி முடிவெடுத்திருக்கலாம், ஃபைனான்ஸ் மட்டுமே யோசிச்சிருந்தா. நாம முன்னாடி இருந்து பண்றோம், அப்பாவுக்காக எல்லாம் பணம் போட்டிருந்தாங்க, நமக்கு தான் தெரியும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஆல் அவர் எம்ப்ளாயிஸ் மேட் மீ டேக் திஸ் கால். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ குவைட் சாட்டிஸ்ஃபைட். நம்ம கேப்பபிலிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஸோ வி கேன் பில்ட் தி பிஸ்னஸ் ஃப்ரம் ஹியர் ஈவன் தோ வீர் நாட் கிவன் அ ஃபேர் சான்ஸ்ங்கிற ஒரு மனதைரியம் இருந்தது அந்த டைம்ல. So this is also very important. Why I want to share this with you is not always family members will be in tune with your ideology as when you are an entrepreneur. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. அதுவும் நல்லா பண்றப்போ they will all be praised for you. If something goes wrong, the way அந்த உங்களுடைய அக்செப்டன்ஸ் பிஸ்னஸ் சம்பந்தமான மட்டும் ஈவன் பர்சனல் திங்ஸ்க்கெல்லாம் கூட your viewpoint may not be respected very much. அதெல்லாம் வந்து நிறைய challenges இருக்குங்க for young entrepreneurs, especially experienced entrepreneurs are different. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்கிறதுனால அவங்க மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் யங் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எஸ்பெஷலி கல்யாணம் இன்லா சைட்ல இருந்து ஈவன் இவ்வளவு பணம் கொடுத்துட்டீங்கன்னா தொலைச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது? ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் ஆகுங்கிறதுக்கு இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஒரு கம்பெனியில வேலையில போய் ஜாயின் பண்ணி ரைஸ் ஆகுறது மாதிரி ஈஸியான காரியம் இல்லை. எனக்கு மன உறுதியும் அந்த லட்சியத்து மேல் இருக்கிற வெறியும் கான்ஃபிடன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் if you want to succeed as an entrepreneur. So this is very very important. So இந்த ஆஸ்பெக்டுக்காக நான் அதை ரெஃபர் பண்றேங்க. the confidence level and you must always be responsible. If somebody has put in money because of you, somebody has placed an order trusting your organization, அது 100% ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது is a very important mindset or mind state to be a successful entrepreneur. So அதுக்கப்புறமே after the partition was over, then during the partition the Siddha company also was upper leadershipல சாமி வேதாத்ரி மகரிஷிக்காக இந்த பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு கமர்ஷியல் கம்பெனி கமர்ஷியல் ஆக்டிவிட்டி போலான்னு சொல்லி முடிவெடுத்து அது ஒரு 10 கோடி கடன் வாங்கி கட்டடம் எல்லாம் கட்டி மிஷின் எல்லாம் வாங்கியாச்சு. எனக்கு சித்தான்னா என்னன்னே தெரியாதுங்க. பட் அப்பாவுக்கு தான் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த பார்ட்டிஷன்ல பேலன்ஸ் பண்றதுக்காக இது நம்ம சைடு கொடுத்துட்டாங்க. அதுவும் இட் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். 1 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆபரேஷனுக்கு 10 கோடி ரூபாய் கடன். நமக்கு ஒன்றும் அனுபவம் இல்லை அதுல. அப்புறம் வைஃப் ஹெல்ப் பண்ணாங்க. பட் அது வி கேம் அவுட் ஆஃப் இட். அங்கேயும் அப்படித்தானுங்க. மெட்டிகுலஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் வாஸ் அஃப்கோர்ஸ் ஆப்ரேஷன் தெரியலனாலும் ஹவு டு கெட் அவுட் ஆஃப் திஸ். கொஞ்சம் மின்மில் எல்லாம் எனக்கு பார்ட்டிஷன் வந்தது. அதை அந்த கம்பெனிக்கு அட்டாச் பண்ணி பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ
induce பண்ணி, and until the company was able to generate enough money on its own, this windmill was supporting it. So to nature baby, you need to support is very, very important. So always from day one, பணம் வாங்கி கடன் போட்டா 2வது வருஷத்துல 3வது வருஷத்துல எல்லாத்தையும் சக்சஸ். It took 5 years for it to stand on its own. ஒரு 5 வருஷம் அந்த windmill revenues only was catering to this company. That is also very big experience. அப்போ கூட நம்ம ஒன்றும் தெரியாதது பண்றோமே, பட் கிடைச்சிருச்சுன்னு பண்ணி ஆரம்பிச்சா கான்ஃபிடென்ட்டா பண்ணணும். இப்போ the company is doing about 40-50 crores turnover. We are a pan-India, one of the biggest Siddha companies in Tamil Nadu. The pan-India level போறோம்ங்க. இப்போ காமன் பீப்புள் கொண்டு போறதுக்காக ஹெர்பாதியான்னு ஒரு பிராண்டையும் லான்ச் பண்ணியிருக்கிற 2 years பேக். ஸோ இங்க என்ன லேர்னிங்னாங்க, இதுல ஃபினான்ஷியல் பிளானிங் டு கம்ப்ளீட்டிங் தி ப்ராஜெக்ட். எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்னாங்க, ஒரு பிளான்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபினான்ஷியல் பிளான் பண்றோம். ஒரு நம்மளுடைய கேபிட்டல், லோன், தென் ஓகே எல்லாம் முடிஞ்சு வச்சு ஆப்ரேஷன். டே 1ல இருந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வராது. ஸோ அன்டில் தி பிரேக் ஈவன் பாயிண்ட், ஒரு 3 years ஆகலாம், 4 years ஆகலாம். அன்டில் தி பிரேக் ஈவன் பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கண்டினியூஸ். ஸோ அதை பிளான் பண்ணாதையே நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் 2 year எப்படி, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ இன் egg processing company. The financial planning was there only to complete the project, but not until the break-even point. So, அந்த experience இங்க அந்த windmill உள்ள கொடுத்ததுனால until break-even point the windmill was supporting, and then this company took off on its own. Then it is now grown to a stage it can support a brand building exercise. So, அது என்னன்னாங்க, so financial planning up to a break-even point is important. Project cost only up to completion of project cost financial planning தான் நிறைய பேர் பண்றோம். பேங்க்லயும் அப்படிதான் அனலைஸ் பண்றாங்க. But financial planning is very important until break even of the project that you have. So this is a very important learning that I wanted to share. Then partition was over and everything was going well. In 2008, we wanted to expand the capacity. The imbalance in business இருந்ததுங்க between the parent company, which my brother was there, and I was in a frame of mind to aggressively grow. So அப்ப processing plant expand பண்ணணும், ஒரு 6 லட்சம் கோழி ஓன் ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் it took a big debt at that time. அந்த டெட் எடுத்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ற டைம்ல சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் பிரைசஸ் ஆல்சோ வெண்ட் அப் வெரி ஹை. ப்ராஜெக்ட் காஸ்ட் எக்ஸ்கலேட் ஆச்சு. we had to borrow additional money. அப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட் 3 years கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஸோ வித் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இன் எக் ப்ராசஸிங் கம்பெனி, வித் ஹெவி டெட் பர்டன் ஆன் தி farm side, again one more crisis just like the beginning happened. அப்பவும் வட்டி கரெக்டா கட்டிட்டு இருந்தோம், பிரின்சிபல் ப்ரீபேமெண்ட் we couldn't do. So I went to the bank and explained to them, this is the status. When the international market recovers, I hope it will recover in 2-3 years, we will be able to pay back. எனக்கு ஒரு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். They also extended the term loan repayment by 2.5 years. But with God's grace, extension வாங்கி even அந்த ஒரிஜினல் ஷெட்யூலுக்கு முன்னாடியே கட்டி முடிச்சிட்டோம். So here also I want to say that bankers, because of the track record of the company, that they will meet their commitment nala, and அவங்க appreciate that you are able to foresee that you will not be able to pay. கரெக்டா முன்னாடியே சொல்றீங்க, அதை உங்களால ஜட்ஜ் பண்ண முடியுதுங்கிறத அப்ரிஷியேட் பண்றாங்க. அண்ட் நோயிங் அவங்க கடன் கொடுத்துட்டாங்க, எப்படியும் ரிகவர் பண்ணி ஆகணும். So they will listen to you when you have a solid planning, reasoning why you are not able to do it. Extend money கொடுத்தா எப்படி பண்ணுவீங்கிற ஒரு transparent explanation இருந்ததுனால கண்டிப்பா bankers will support you. But a banker's support for any entrepreneur is absolutely important. So losing their trust, you will never go anywhere. எவ்வளவு வேணாலும் சிரமத்திருந்தாலும் you should not lose a trust with your banker. So that is an important learning. So it is the second time that it has played that we went in advance and told them, and adella correcta mudinjudunga. So that is a very big achievement, and about 60 crore debt we completed within 2 years time, instead of the 7 years that we got extension. 5 years instead of the 7 years that we got, within 5 years we completed. So on a whole, why I chose to
tell my story is because it is easy to understand situations and mind frame and how the decision process. இப்பெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா சொல்லிட்டேனுங்க. பட் ஒவ்வொரு இடத்துலயும் அப்படி பண்ணிக்கலாமா இப்படி பண்ணிக்கலாமான்னு எவ்வளவோ மன உளைச்சல் இருந்திருக்கு. வெவ்வேறு சஜஷன்ஸ் கொண்டு இருந்திருப்பாங்க. சொத்தை வித்து பணத்துக்கு கட்டி போடலாம்பாங்க. நிறைய so many the family members support இருக்காது. இதுதான் அடிக்கடி நட்டமாயிட்டே இருக்கு. இந்த கம்பெனி யாருக்காவது வித்து போடலாமா? So there is so much pressure. I mean, when you are in trouble, there is so much pressure. But if you believe in yourself, you must stick on to what you are doing. Of course, sharing your pain with others is also very important. நம்ம கவுண்டர் சமுதாயத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுக்கு கஷ்டம்னு வெளியில சொல்லிட்டா அவமானம் நினைக்கிறாங்க. அது கவுண்டர் ப்ரொடக்டிவா போகுங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். 4 பேருக்கு எனக்கு இதனால சிரமம் இருக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஒரு நல்ல பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டயோ பேசுறதுல அவங்களுடைய ஐடியாஸ் கிடைக்கும், அவங்களுடைய இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும். வே ஃபார்வர்ட். நம்ம கொங்கு சமுதாயத்து நிறைய நம்மளுக்கு பண பிரச்சனைன்னு வெளியில சொன்னா அவமானம்னு எங்கேயுமே சொல்லாத மூடி மறைச்சு கடைசியா பூகம்பம் வெடிக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து அப்புறம் வெடிக்கிறப்ப ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில ஆயிடுவாங்க. திஸ் இஸ் ஒன் திங் ஐ ஃபைண்ட். இங்க நிறைய நாங்க பாக்குறது இல்ல. பண ப்ராப்ளம்ங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றது கேவலம் நினைக்கிறாங்க. இந்த மெனப்பான்மை நம்ம கொங்கு சமுதாயத்துல இருந்து போகணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா ப்ராப்ளம் இஸ் அ ப்ராப்ளம், யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். அண்ட் இன்னொன்னுங்க, there is no problem in the world that cannot be solved or you cannot overcome it. அந்த மைண்ட் செட், அந்த சூழ்நிலையில உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு வழியா தெரியாது இருக்கலாம். ஆனா அதை பத்தி ப்ரூட் பண்ணிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு மற்றவங்களை பிளேம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறத விட சின்சியரா இஃப் யூ மேக் an effort to solve the problem, be transparent with others. இப்ப நீங்க கஸ்டமருக்கு ஒரு டைம் கொடுக்க முடியலன்னா எதனால கொடுக்க முடியல அட்வான்ஸா பிளான் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. உங்க ஒரு துட்டி மட்டுமே வாங்கலையே, they will buy from others. பட் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒண்ணுமே சொல்லாத கடைசியா போய் லேட்டா டெலிவரி பண்ண அவன் சஃபர் பண்ணானா how will he respect you? So it is a question of transparency in your challenges is one of the things that is very very important, whether it is facing your customer, whether it is facing your employees. ஒரு டிஃபிகல்ட் டைம்ல இல்லப்பா சம்பளம் இவ்வளவு % தான் என்கரேஜ் கொடுக்க முடியும், இவ்வளவுதான் முடியும்னு உண்மை நிலைமையை சொல்லி கரெக்டா சொன்னா ஈவன் எம்ப்ளாயிஸ் வில் அக்செப்ட். ஸோ அதெல்லாம் ஒரு போலி கௌரவமா நினைச்சிட்டு நம்ம நிறைய பேர் சரியா அதை எக்ஸிக்யூட் பண்றது இல்லைங்க. ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் நாட் லைக் தட், பட் சம்வேர் ஐ ஹவ் சீன் இந்த கொங்கு கம்யூனிட்டியில இது கண்டிப்பா அது மாறணும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ there are a lot of learnings that I have learned through my life and I'm still open to learning throughout my life. And for the vision, எப்படி நாங்க egg processing company 50% export businessல ஷேர் இருக்குதோ அதே மாதிரி next 10 yearsக்கு pan India egg processing company target towards domestic market same 50% market share இருக்குங்கிற நம்மளுடைய விஷன். அதுக்காக நானும் எங்க டீமும் பாடுபட்டு இருக்கிறவங்க. சித்தா கம்பெனி பொறுத்த வரைக்கும் Herbodea brand must become a household name. It is just 3-year-old brand, or 5-6 years hopefully we'll break even, and we are working hard towards that. Now I have completed my story and some value systems that I have, but if you want me to sum it up, I can tell you that the first and foremost important point for an entrepreneur is vision and ambition. So vision or ambition are very very clear and you can be the pathல ரொம்ப ரிஜிட்டா இருக்கணுங்கிறதுல நீங்க இப்படிதான் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருந்தாலே you have to be flexible with bankers, flexible with customers, flexible with your employees, or even the business model itself have to change a little bit. So flexibility is also important, but most important is confidence, especially during troubled times. உங்களுடைய confidence level in solving the issue will drive everybody. அதர்வைஸ் நாம கன்ஃபியூஸ்டா இருந்தோம்னாங்க எம்ப்ளாயிஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கான்ஃபிடன்ஸ் தொலைஞ்சதுன்னா எதையுமே பண்ண முடியாது. ஸோ எஸ் வி ஹாவ் ட்ரபிள் பட் வி வில் சால்வ் இட். அந்த கான்ஃபிடன்ஸ் இஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து வருங்க?
டீட்டெயில் திங்கிங் அண்ட் பிளானிங் இருந்தா ஒர்க் தைரியம் ஒன்றும் வராது. இப்படி பண்ணுனா அப்படி நடக்கும்னு உட்காந்து டீட்டெயிலா பிளான் பண்ணோம்னாங்க அங்கிருந்து இது இப்படி சால்வ் பண்ணிக்கிறாங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஆர் இந்த இலக்கை ரீச் பண்றதுக்கு இப்படி ரீச் பண்ணலாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ கான்ஃபிடன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் அன் என்டர்பிரினர். அப்புறம் as I said, people skills, பப்ளிக் ரிலேஷன், நம்மளுடைய தாட் ஃபோர்ஸ் ஐடியாலஜியையும் இன்டர்னலாகவும் விற்கணும், எக்ஸ்டர்னலாகவும் விற்கணும். இன்டர்னல்னா நம்ம ஓன் எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு எல்லாம் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் நம்ம எல்லா இடத்துலையும் இருந்து நம்மளுடைய தாட் ஃபோர்ஸை கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் உண்டு பண்ணணும். அதே மாதிரி கன்வின்சிங் யுவர் பேங்கர்ஸ், கன்வின்சிங் யுவர் கஸ்டமர்ஸ். ஸோ பீப்புள் ஸ்கில்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வளர்த்துக்கணும். You must be able to freely speak with other people. And we must be always looking, anticipating, alert opportunities to threats. So any opportunity you must be able to grab, you must be prepared and have the resources to grab. At the same time, any threat also has to be foreseen in advance or be prepared for it. For example, in the COVID situation, எங்களுக்கு 2 தடவை இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்ததுனால நான் வீக்லி ஃபர்ஸ்ட் டே மண்டே மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் இஸ் கேஷ் ஃப்ளோ மீட்டிங் ஆஃப் போத் தி ஆர்கனைசேஷன்ஸ். கேஷ் ஃப்ளோ மீட்டிங் இல்லாத எந்த ஆப்ரேஷன்ஸ் போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுனால இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல ஒரு 10 days தான் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆச்சு. எசென்ஷியல்னால we were able to do without any inflow of funds into the company. We were successfully running the company for nearly 1.5 months, which was possible only with the financial planning package we had. So financial planning is absolutely important. And finally, confidence, and you should take the ownership. Blaming and complaining of the market or conditions is not the solution. We have to respond to the conditions in the market. And I hope ennuடைய இந்த ஒரு half an hour experience sharing with you has helped you, and I am open for questions and any related area of business enterprise. என்னுடைய அறிவு கேட்ன வரைக்கும் நான் ஆன்சர் பண்றேன். Thank you so much. ஆள் மனதில் இருந்து அவர்களுடைய சாதனைகளையும் அவர் கடந்து வந்த பாதைகளையும் தெள்ளத் தெளிவாக பல ரகசியங்களை வெட்ட வெளிச்சமாக அனைவரும் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று தொழில் ரகசியங்களை நம் இன்றைய சாதனையாளர், இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு தெரிவித்துள்ளார். அவருக்கு கேள்வி பதில் செல்லும் முன் நேற்றைய சிறப்பு விருந்தினர் நமது கொங்குகுல சாதனையாளர் ஐயா திரு தங்கவேல் அவர்கள் ஒரு சின்ன விண்ணப்பம் வைத்துள்ளார். இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் ஒளிரும் ஈரோடு என்ற அமைப்பில் உள்ளதால் காளிங்கராயன் வாய்க்கால் இந்த கரோனா சமயத்தில் பல தொழிற்சாலைகள், அதாவது டேனரிஸ், லெதர் தொழிற்சாலைகளும் பல டையிங் தொழிற்சாலைகளையும் மூடப்பட்டு அந்த டையிங் கழிவுகளும் தோல் தொழிற்சாலை கழிவுகளும் வெளியேறாத சூழ்நிலையில் காளிங்கராயன் வாய்க்கால் அருமையாக தெள்ள தெளிவாக சுத்தமான நீர் சென்று கொண்டிருக்கிறது என்றும் அதை ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் இதை நீடித்து இந்த நிலைமையை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் தங்களிடம் வைத்துள்ளார். அதை சொல்லிவிட்டு இன்றைய கேள்வி பதிலுக்கு செல்லலாம். முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் நம்ம தொழில் ஆரம்பிக்கும் பொழுது பல இடத்துல நம்ம மன உறுதி ரொம்ப தெளிவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுவது போல் கேஷ் அப்படிங்கிற அந்த கேஷ் ஃப்ளோ தடைப்படும் பொழுது அந்த மன உறுதி உடைந்து விடுகிறது. அதற்கு வெளியே சொல்லும் பொழுது பலர் நம்மளை ஏளனம் செய்கிறார்கள் அல்லது அதை ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணி விடுறாங்க. அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம அந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இல்லாத பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்புங்க. ஸோ ஆஸ் ஐ செட், நம்ம ஒரு புது தொழில் ஆரம்பிச்சோம்னா அது சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு நாம 2 மாசத்துல அதுல லாபம் சம்பாரிச்சுன்னு நினைக்கலாம். 2 மாசத்துல ஆகாது, 2 வருஷம் கூட ஆகலாம். ஆனா அந்த மாதிரி ரொம்ப ஓவர் தைரியமா நாளையில இருந்தே லாபம் சம்பாதிக்கும்னு நினைக்காத.
ஆக்சுவலா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு 2 வருஷம் பண்ணணும்னு நினைச்சுன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணிக்கலாம். ஸோ தி பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டலா அந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நல்ல காலத்துல சேமிச்சு வச்சா தான் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கிற டைம்ல என்ன பண்ணிடுவோம், நாம நல்லா பிசினஸ் இருக்கிறப்ப ஏதோ ஒரு சொத்து வந்ததுன்னா பணத்தை எடுத்து போட்டு சொத்து வாங்கி போட்டுருவோங்க. அப்புறம் கம்பெனிக்கு கேஷ் ஃப்ளோ இல்லைன்னு அப்புறம் சொத்தை விற்க போனாதான் அவமானம் வரும். ஸோ அதனால மேக்சிமம் நம்ம பிளானிங்ல நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ அவாய்ட் பண்றதுக்கு நம்ம தாட் ஃபோர்ஸ் அண்ட் பிளானிங் இருந்துட்டே இருக்கணும். பட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா வெளியில ஒரு பேங்கர்ஸ்ட் போய் எக்ஸ்பிளைன் பண்ணியோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியோ அதை எப்படி சால்வ் பண்ணிக்க முடியும்? ஸோ நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ கண்டினியூ பண்ணீங்கன்னா பிசினஸ் வில் ஸ்டில் சஃபர். ஸோ இல்ல அதனால எக்ஸ்பிளைன் பண்றதுல அது இருக்குதான் செய்யுங்க. நமக்கு வெளியில பேசுறத விட நம்மளுடைய பிசினஸ் லட்சியத்தையும் காப்பாத்துறதுக்காக நாம அது பேசுறது சகிச்சுக்காம வாங்கி போட்டு பணத்தை போட்டு ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை எடுத்துக்கொண்டு நம்ம அடுத்த வெற்றிப்படியை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறாரு. ஒரு நல்ல தெளிவான பதில சொல்லியிருக்காருங்க. அடுத்த கேள்வி, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறும் பொழுது அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரில் நாம் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும்? நீங்க எவ்வாறு இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணீங்க? நம்ம கொங்கு சொந்தங்கள் நிறைய பேர் இந்த காணொலி மூலியமாக இருப்பவர்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பப்ளிக் லிமிடெட் போகும் பொழுது இன்வெஸ்டரை எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி ஒரு சக்சஸ் பண்ண வழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ் பிளான் ஒரு பேங்க் வெட் பண்ணிருக்கணும். அதுக்கு ஃபினான்சியல்ஸ் எல்லாம் வெட் பண்ணி அதுக்கு ஃபண்ட் பண்ணிருக்கணும். அடுத்தது தேர் ஆர் லீட் பேங்கர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க. ரோட் ஷோ பண்ணணும். இட் டிபெண்ட்ஸ். இப்ப நாங்க ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணோம். எங்களுக்கு ஃபீட் வித்தவங்ககிட்டயே டைரக்டா ஃபீடு டீலர்ஸ் ஃபார்மர்ஸ் கிட்டே போய் கேஷ் இன் பண்ணோம். அதுக்கு வித்து கொடுக்கறதுக்கு எல்லா ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க. தேர் ஆர் மெனி வேஸ் டு டூ இட். ஸோ வி ஹாவ் டு கன்சல்ட். அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இப்ப நல்ல ஒரு பிராண்ட் இமேஜ் உள்ள ஒரு கம்பெனினா டைரக்டா பப்ளிக் பேப்பர்லயே கூட போகலாம். ஒரு நிஷ் மார்க்கெட்னா தென் ஒன்லி நாலேஜபிள் இன்வெஸ்டர்ஸ் கேன் இன்வெஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன ஏரியா ஆஃப் பிசினஸ்ல இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்வேஸ் தேர் ஆர் கன்சல்டன்ட்ஸ். யூ கேன் பே a fee and get your services. ஓகே ஓகே. அடுத்த ஒரு சிம்பிளான கேள்விங்க. ஆனா நிறைய தொழில் முனைவோர்களும் தொழில் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை தேடி போகக்கூடிய ஒரு அன்பர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி. ஆனா சிம்பிளான கேள்வியா தான் தெரியுது. அவங்க சேலஞ்சிங்கா கேட்டிருக்காரு. நம்ம என்னதான் ஒரு டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணினாலும் ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கும் பொழுதோ அல்லது நம்ம ஒரு கம்பெனில ஸ்டாஃபா இருக்கும் பொழுதோ அந்த டு டூ லிஸ்ட்ல ஒரு 10 வேலைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அன்னைக்கு போறப்ப அந்த 10 வேலையை தவிர அங்க ஒரு 20 வேலை இருக்கும் ரெடியா ஃபயர் ஃபைட்டிங் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு நிறுவனங்கள் நீங்க நடத்தி வர்றீங்க. உங்களுடைய டெய்லி டாஸ்கை நீங்க எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க? அந்த மாதிரி மாறும் பொழுது எப்படி அதை சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் அச்சீவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, திஸ் இஸ் a challenge தான். prioritization is very important. ஸோ நாம பிளான் பண்ணிட்டு அப்கோர்ஸ் என்னுடைய பொசிஷன்ல இப்போ டே டு டே ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் என்னோட டெஸ்க்கு வராதுங்க. அதனால ஏன்னா வி ஹேவ் லாட் ஆஃப் ஜெனரல் மேனேஜர்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தட். அந்த மாதிரி அன்பிளான்டான எனக்கு சேலஞ்சஸ் வர்றது ரொம்ப குறைவு. பட் ஏர்லியர் டேஸ்ல கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ கண்டிப்பா டு டூ லிஸ்ட்டுக்கு மேல எத்தனை வந்தாலும் அது முடிச்சுட்டு தான் வரணும் வீட்டுக்கு. அது எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்றோமோ எது முக்கியமோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அஃப்கோர்ஸ் யூ ஷுட் இஃப் இட் ஹேஸ் டு பி டன் டுடே இட் ஹேஸ் டு பி டன் டுடே. அதுக்கு நீங்க 10 மணி ஆனாலும் சரி 12 மணி ஆனாலும் முடிச்சுட்டு வர்றது அதுக்கு ஒரே சொல்யூஷன். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது ஒரு தொழிலதிபருக்கு எப்படி ஒரு எனிமி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காருங்க. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு என்னென்ன டு டூ லிஸ்ட்ல பெண்டிங் இருக்கோ அதை எவ்வளவு நேரமானாலும் முடிச்சுட்டு தான் நீங்க வீட்டுக்கு வரணுங்கிறது ஒரு உண்மையான ஒரு தாரக மந்திரம் ஒரு வெற்றியாளரின் அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அன்பு நம்ம சொந்தங்கள் எல்லாம் அனைவரும் இதை முக்கியமாக நீங்க நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம கொங்கு சொந்தங்கள் அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நடத்தி கொண்டு வரும் நிறைய அன்பர்கள் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சில டீச்சிங் ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு தகவல் கிடைக்காமல் அல்லது எப்படி ஒரு மார்க்கெட்டிங்ல உள்ள நுழையிறது அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாம இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ
இது வந்து நிறைய இந்த மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டர் நெட்வொர்க், நிறைய ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நிறைய பாடிஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. பட் தி யங் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து த சேலஞ்சஸ் ஆர் மெனி. ஸோ எந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் தான் நான் ஏதாவது பர்சனலாக ஒப்பீனியன் சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். பட் தெர் ஆர் மெனி ஆர்கனைசேஷன்ஸ், நேட்டிவ் லீடுன்னு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் தேர் சப்போர்ட்டிங் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ அவங்களோட ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிட்டா இட் வில் பி பெட்டர். பட் இஃப் எனி ஆஃப் அவர் கொங்கு பிஸ்னஸ் நெட்வொர்க் மெம்பர்ஸ் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் இஷ்யூ, ப்ளீஸ் ஆஸ்க் தெம் டு ரைட் டு மீ அட் சம் பாயிண்ட் இன் டைம். எனக்கு அந்த ஏரியாவில் தெரிஞ்சதுன்னா என்னுடைய தாட் ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் அதை அப்ளை பண்ண முடியுமோ ஐ வில் ஹெல்ப் தெம் இன் தட் ஆஸ்பெக்ட். ஓகேங்க. அப்புறம் முட்டை தொழில் கோழி சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஒரு லாங் டேர்ம் கோல் வந்து ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து ஒரு 50,000 கோழிகளை வச்சு நடத்தணுங்கிற என்னுடைய ஒரு ஆசையா இருக்கு. அதுக்காக நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10,000 கோழிகளுக்கு உண்டான ஃபண்டை நான் ரெடி பண்ணிட்டேன். இதற்கு பிறகு நான் எப்படி வந்து என்னுடைய தொழில பிளான் பண்ணி கொண்டு போகணும், அதுக்கு எவ்வளவு சஜஷன்ஸ், எந்த மாதிரி கொண்டு போகணும்னு ஒரு ஐடியா கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் 10,000 birds is a very small farm இப்போதைக்கு கெப்பாசிட்டிக்குங்க. But he can start. He can write me directly. I will support him if he really wants to invest. I will really support him. There's no problem. நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி 1 லட்சம் கோழி போடணுங்க அந்த மாதிரி. எங்களுக்கு இந்த கோழி பண்ண ப்ராஜெக்ட் அனலைஸ் பண்ணி நிறைய நம்பர்ஸ் எங்களுக்கெல்லாம் ஈஸியா என்ன முடியும். So I can give a very big insight into how to do it very easily. So அவர் என்ன டைரக்டா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. I will help him. அருமை. நம் கொங்கு சொந்தங்கள் ஒருவருக்கு இன்று ஒரு அருமையான வாய்ப்பு நமது இன்றைய சிறப்பு பேச்சாளர் சாதனையாளர் கொடுத்துள்ளார். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் ஏதாவது இருந்தால் நீங்க எங்களுக்கு எழுதலாம். என்னுடைய நம்பர் அல்லது எங்களுடைய டீம் மெம்பருடைய நம்பர்களை நாங்கள் அதில் தெரிவிச்சிருக்கிறோம். அந்த தகவல்களை நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு அவர்களுடைய அலுவல்கள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய சப்போர்ட்டுகளும் அவர்களுக்கு சென்று விடும் என்பதை நம் கொங்கு சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, throughout your entrepreneurial journey, what would you say as your top 3 challenges and how did you overcome அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் இன்னைக்கு சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயே என்னுடைய எக்ஸ்பிளனேஷன்லேயே தெரிந்திருக்கும். Finance management was the biggest challenge because export market is very turbulent market. Level playing field கிடையாது. So the biggest challenge was, இப்போ பார்த்தீங்கன்னா 25 years இன்னைக்கு தான் இது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது தான் ரியலைஸ் பண்ணேன். டேட் ஆஃப் இன்கார்பரேஷன்ல இருந்து we have completed 25 years. இன்னார இந்த கம்பெனி பல மடங்கு இருக்கிறத விட பல மடங்கு வளர்ந்துருக்கணும். ஆனா வளராதுக்கு மெயின் ரீசன் இந்த ஃபிளக்சுவேட்டிங் மார்க்கெட் சைக்கிள். ஸோ பீயிங் பேஷண்ட் அண்ட் பீயிங் காஷியஸ் and to take effort at the right time is very important. So என்னுடைய aggressive nature of growing-க்கு என்னுடைய finances அனுமதி கொடுக்காத இருக்கிறது ஒரு biggest challenge. ஓகேங்க. இத கேள்வி கேட்ட அதே நண்பர் தான் வந்து அடுத்த ஒரு கேள்வியும் கேட்டிருக்காருங்க. ப்ராபப்ளி அவருக்கு வந்து உங்களை ரொம்ப வருஷமா தெரியுமோ என்னன்னு தெரியல. பட் இது ரொம்ப சேலஞ்சிங்கான கேள்விதான் உங்களுக்கு. பல கஷ்டங்களை நீங்க சந்திக்கும் பொழுதும் சிரிச்ச முகத்தோடயே இருக்கீங்களா, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது தெரியலீங்க. தட் இஸ் மை நேச்சர். பட் அஃப்கோர்ஸ் நான் நிறைய யோசிப்பேன், ஃபீல் பண்ணுவேன். அப்படி எல்லாம் மகானெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய வருத்தப்படுவோம், எல்லாம் சிந்திப்போம். பட் யூ cannot be like this always இல்லைங்களா. அஃப்கோர்ஸ் there are times when there is trouble. Definitely you cannot smile. பட் என்னுடைய பேசிக் நேச்சர் அப்படி இருக்கிறதுனால ப்ராபப்லி யூ மஸ்ட் பி அப்சர்விங் தட். அவ்வளவுதான். ஓகேங்க. கண்டிப்பா ஒரு வருத்தம் வந்தா வருத்தப்பட செய்தா செய்வாங்க. ஓகேங்க. நேர்த்தியான ஒரு பதில் தான் இது சொல்லணுங்க. அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்போர்ட் நம்ம மார்க்கெட் அணுகும் பொழுது எவ்வாறு நம்ம வந்து பையர்களை கரெக்டா சரியான பையர்களை எடுக்கிறதுக்கு ஒரு யுக்தி என்ன, அதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதுவுமே வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் இது டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட் ரிசர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல நம்ம எம்பசி மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம் ஸ்மாலர் எக்ஸ்போர்ட்டர்ஸ். பட் தி டைப் ஆஃப் சப்போர்ட் தே வில் கிவ் இஸ் வெரி மினிமம். லிட்டில் பிட் ஸ்கிராச் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். இட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். பட் யூ மஸ்ட் கோ அண்ட் அனலைஸ் தி மார்க்கெட். And there will be distributors in the number relevant products க்கு distributors இருப்பாங்க. That is the best way. டைரக்டா பையரை போய் பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். இனிஷியலா வந்து அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க லைக் டெக்ஸ்டைல்னா அந்த பையிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபுட் இன்கிரீடியன்ட்ஸ்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குவாலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க எக்ஸிபிஷனுக்கு போனீங்கன்னா அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே. ஸோ யூ கேன் அனலைஸ் தட். அதுல வந்து நம்ம ஏரியா ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களோட வந்து நம்ம ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி, அப்போ அவங்க ஒரு ப்ரொஃபைல் அவங்க நம்மளை ஸ்டடி பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க நம்மளுடைய அனாலிசிஸ் ஒரு 10 டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தோம்னா யாரு கூட ஒர்க் பண்றது சாத்தியம் வெற்றி அடையும்னு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டோம்னாங்க, தென் இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஷேரிங் தி ப்ராஃபிட் வித் தேம். அவங்க ஒரு 3 to 5% எடுத்துக்குவாங்க டிபெண்டிங் ஆன் தி commodity price பொறுத்த வரைக்கும். they will identify the proper customers for you. எல்லா மார்க்கெட்லயும் போய் ஒவ்வொரு கஸ்டமரையும் நம்ம ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப சிரமமான காரியம். இட்ஸ் a long process. so relevant distributors ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஐடென்டிஃபை பண்ணா அவங்க பார்த்துக்குவாங்க கஸ்டமர். ஓகே. அடுத்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய ஒரு பொங்கு சொந்தம் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. நீங்களும் எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் நடத்தி வர்றீங்க, அதே போல் நாங்களும் சில பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு வந்து கொண்டு இருக்கின்றோம். இதுல வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளக்சுவேஷன்ஸ் மிக அதிக அளவில் இருக்கிறது. நாங்க வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் புக் செஞ்சாலும் இதுல வந்து உங்களுடைய ஆலோசனை எப்படி அதை தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கறது ஒரு சஜஷன் கேட்டிருக்காருங்க. ஓகே, ஐ ஃபீல் நாங்க ஓவர் தி இயர்ஸ் we have been doing this forward cover. இதுல ஃபண்டமெண்டல் என்னன்னாங்க, ஐடியலான ஒரு ஃபார்வர்ட் கவர் பாலிசின்னு ஒன்று எழுதணும். ஃபர்ஸ்ட் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத நான் எப்படி அந்த இப்ப 72 76 ஆகி போச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி டர்புலன்ஸுக்குள்ள உட்காந்து இது யோசிக்க கூடாது. நார்மலான சிச்சுவேஷன்ல நான் எப்படி ஃபாரெக்ஸ் கவர் மேனேஜ் பண்ணுவேங்கிற ஒரு பாலிசி எழுதணும். தட் மீன்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரீமியம் வில் பி அரௌண்ட் 2.5%. ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% இருக்கும். 5. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதை ஆஃப்செட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க கம்பெனி பொறுத்த வரைக்கும் we are always covered at least to 60 to 70% of our exposure for the next year ahead தான் பண்ணிடுவோம். Okay. So, that means we take advantage of the 9 months premium ahead versus the interest cost. இது வந்து மார்க்கெட் அந்த 60-70 சொல்றது வந்துங்க ஒரு 80% புல்லிஷா இருந்ததுன்னா நல்லா இருக்க மாதிரி இருந்ததுன்னா 80% வரைக்கும் போயிடுவோம். இதுக்கு மேல குறைஞ்சிரும் அப்படின்னா, இல்ல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரு 60% வரைக்கும் இருக்கும். ஆனா இன்னும் இதுல என்னன்னாங்க, சைக்கலாஜிக்கலி ஒரு ஃபேர் ப்ராஃபிட்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப 71 71 இருந்தது போன வருஷம், இப்ப உங்களுக்கு 75 மேல கிடைக்குதுன்னா யூ ஷுட் புக் இட் நவ். ஆனா அது 77,000 78,000 பேராசைப்பட்டோம்னா இதுவும் போயிடும். திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல். ஸோ நிறைய பேர்த்துக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில இப்ப எங்க கம்பெனியில எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 10-12 கோடி ரூபாய் எக்ஸ்சேஞ்ச்லயே போயிருக்கு. ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் இந்த பாலிசியில 7-8 crores we are making a profit of forex cover. ஏன்னா அப்ப வந்து ஒரு வருஷம் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ஃபெயில் ஆகும். எப்ப அந்த வாலட்டாலிட்டி அப்நார்மலா இருக்குதாங்க அப்பதான் ஃபெயில் ஆகும். ஸோ இதர் இந்த டவுன் சைடா இருந்ததுன்னா யூ வில் கெயின் ட்ரெமெண்டஸ்லி, அப் சைடா இருந்ததுன்னா யூ வில் லூஸ் ட்ரெமெண்டஸ்லி. பட் இஃப் யூ ஹேவ் அ ஸ்டாண்டர்ட் பாலிசி இன் பிளேஸ், ஓவரால் யூ ஷுட் பி ஏபிள் டு பெனிஃபிட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 to 10. So not being too much influenced by the current volatility is very important. If now I am covered at 76 rupees for next year, almost 70% of my business. I didn't wait for it to go to 78 or 80 கூட வரும்னு சொன்னாங்க. நாம 72 ரூபா தான் இப்ப பண்ணிருந்தோம். போன வருஷம் 5 ரூபா எச்சு கிடைக்கும், 6 ரூபா எச்சு கிடைக்குது, போதும் கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்.
Now it can become 75 also, 74 also, I am protected at 76. Only thing I will not get if it goes to 78, which I am willing to go. Okay. போதும் என்ற மனமே Got it. ஓகே. போதும் என்ற மனமே புன்செய் மருந்துங்கிறத எவ்வளவு தெல்ல தெளிவா இன்றைய சிறப்பு பேச்சாளர் சொல்லியிருக்காரு. நம்ம கொங்கு சொந்தங்கள் எக்ஸ்போர்ட் தொழிலில் உள்ளவர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விதி என்பதை நம்ம இவர் மூலியமா தெரிஞ்சுக்கொண்டோம். அடுத்த கேள்வி என்னன்னாங்க, உங்களுடைய முட்டை ஏற்றுமதிக்கு எந்த நாடு கடும் போட்டியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் யூனியன். ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இன்னொருத்தர் கேட்டிருக்காருங்க. In spite of growth over last few years with good performance, the share price appears to be declining factor. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதுக்கு நம்ம ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன விதமான வழிகளை கையாளலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மளுக்கு இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் we don't really communicate whether it is correct or wrong. எனக்கு தெரியாது. நான் ஒரு ஃபால்ஸ் ஹோப்பும் கொடுக்க மாட்டேன், ஒரு ஃபால்ஸ் நெகட்டிவும் கொடுக்க மாட்டேன். ஒன்லி மை நம்பர்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப்ங்கிற ஸ்ட்ராட்டஜில எவ்வளவு நாள் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பெரிய ஆர்டர் வந்துட்டாலும் எங்களுக்கு அப்படி ஆர்டர் வந்துருச்சு இப்படி ஆர்டர் வந்துருச்சுன்னு நியூஸ்க்கும் போய் சொல்ல மாட்டோம். முட்டை விலை எச்சா போய் நட்டமாகுதுனாலும் சொல்ல மாட்டோம். வி மேக் எ நியூட்ரல் ஸ்டாண்ட், மை நம்பர்ஸ் வில் ஸ்பீக் அண்ட் வாட் இஸ் இட். ஸோ இது நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் தே சீ இட் அஸ் அ வீக்னஸ் இன் அவர் கம்பெனி தட் வி ஆர் நாட் இன்டராக்டிங் வித் தி. அப்போ ஒன்லி பாசிட்டிவ் நியூஸ் மட்டும் சொல்லிட்டே இருந்தா நெகட்டிவ் நியூஸ் சொல்ல வேண்டியது இல்லையா அப்படி. அப்படி மெனி கம்பெனிஸ் ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் தியர் பாசிட்டிவ் நியூஸ் இன் தி. ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ டோன்ட் ப்ரீஎம்ப்ட் தி மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் ப்ரைசஸ். பட் அஃப்கோர்ஸ் இப்போ இந்த லாஸ்ட் 2 years has been a normal performance. So stock market is also not doing well. எங்களை பொறுத்த வரைக்கும் we leave it to the stock market to decide. We don't influence the market at all. So I don't know. I am still in a learning process. இது எப்படியாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னு தான் இருக்கிறோம். Actually our organization is quite weak on this because எங்களுக்கு நிறைய டர்புலன்ஸ் இருக்கிறதுனாலங்க நாம அடுத்த வருஷம் அப்படி ஆகி போயிருன்னு சொல்லிட்டு இப்படி ஆகி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இவன் இப்படிதான் போய் பேசுவான்னு வந்திருக்கிறதுக்காக கம்பெனி இருந்துக்கிறது வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துடக்கூடாது இருக்கா. ஓகேங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க ஒரு நண்பர். ஆயுர்வேதிக்கு தான் உலகம் முழுவதும் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. சித்தா அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதலுக்கு இருக்கு. உங்களுடைய டேக் என்ன? நீங்க எப்படி இதை வேர்ல்டு வைட்ல கொண்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த சித்த மருத்துவர்களைங்க இது பாரம்பரியமா வந்து இது ஒரு வெரி lethal science or very secretive, very powerful science. இத வந்து யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுத்துட முடியாது. அதனால அந்த நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு மரபுகள் இருந்ததுனாலங்க அதை வந்து லிமிட்டடா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆயுர்வேதால அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இல்லை. ஸோ நம்ம தமிழ் சித்தர்கள் எல்லாம் இதுல வந்து நிறைய ஹெவி மெட்டல்ஸ். ஆக்சுவலா சித்தா ஃபார்முலரி விடங்க ஆயுர்வேதா விட சித்தா இஸ் வெரி பவர்ஃபுல் ஆக்சுவலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். தி ஃபார்முலேஷன் எஃபிகசி எல்லாம் வந்து மோர் பவர்ஃபுல். அதனால இதை வந்து மெட்டல்ஸ் எல்லாம் வச்சு தே கேன் டூ மெனி திங்ஸ். சித்தா நல்ல அறிவுள்ளவங்க, நல்ல பவர்ஃபுல்லான. ஸோ இதை வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அது ஏதோ ஒரு மரபுகள் அந்த டைம்ல வந்து இது வந்து பெரிய சயின்ஸ்னால இது வந்து கரெக்டான ஆளுகளுக்கு தான் இது போய் சேரணுங்கிற ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயே வச்சதுனாலங்க இது அப்படியே வந்துருச்சு. அதே மாதிரி டெவலப் ஆகி வந்துருச்சு. ஆயுர்வேதா ஹேஸ் மோர் அக்செப்டன்ஸ். அங்க வந்து இந்த ஹெவி மெட்டல் ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் கிடையாது ஆயுர்வேதால. ஸோ நான் சித்தாவில் வெரி சம் ஃபார்முலேஷன்ஸ்ல இந்த ஹெவி மெட்டல்ஸ் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது சரியா ப்ராசஸ் பண்ணினா கிட்னிக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ஃபியர் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இது இருக்கு. அதனாலதான் நாங்க கமர்ஷியல் கம்பெனியா ஃப்ளோட் பண்ணதுக்கு அப்புறம் சித்தாவு சேர ஆயுர்வேதா யுனானி 2 ப்ராடக்ட்ஸும் பண்றோம். இதுதான் ஃபண்டமெண்டல் ரீசனுங்க. அப்புறம் இன்னொரு ரீசன் வந்து சித்தா படிக்கிற இப்ப இந்த லேட்டஸ்டா பாத்தீங்களா படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் அந்த கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் அந்த ஒரு அதை வெளியில எடுத்துட்டு போற அளவுக்கு இப்ப டாக்டர் சிவராமன் மாதிரி ஃபியூ பீப்புள் தான் தேர் ஏபிள் டு ஸ்பீக். அப்படி
நீங்க டாக்டர் சிவராமன் மாதிரி வெரி நாலேஜபிள் மேன். அந்த மாதிரி இப்போ ஒரு ட்ரெடிஷ்னலா நிறைய பேரு சித்தாவை கொண்டு போய் பரப்புற அளவுக்கு இது கேபபிளான பர்சனாலிட்டி, அறிவு இருக்கும், ஆனா அதை பிரசன்ட் பண்ணக்கூடிய தகுதி இல்லாதனால. ஆனா ஆயுர்வேதால நிறைய பேரு நல்லா பண்ணுவாங்க. நாங்க இந்த செமினார் போன வருஷம் நடத்தினோம். கிளியர் மார்க் டிஃபரன்ஸ் இருந்தது. அந்த ஆயுர்வேதிக் பிராக்டிஸ்னஸ் வந்து பிரசன்ட் பண்றதுக்கும் நம்ம சித்தா பிராக்டிஸ் 4 வாரத்தை ஒழுங்கா இங்கிலீஷ்ல பேச வர்றது இல்ல, ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இல்ல. சோ அதனாலதான் இது பரவறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டா இருக்குங்க. we are doing our best. அதுக்கு தான் இந்த செமினார் எல்லாம் பண்றோங்க. பட் இந்த அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு மெயின் ஃபண்டமெண்டலா வந்துங்க, நல்லா இப்ப இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் போய் சித்தா காலேஜ்ல சேர்றாங்க. அதுக்கு உண்டான ஒரு ரெக்கக்னிஷன் நம்ம தமிழ் மக்கள் கொடுக்காத விட்டுட்டோம். அதுக்கு முக்கியத்துவம் நாம தமிழ் மக்கள் கொடுத்திருந்தோம்னா நிறைய நல்ல படிப்பறிவு உள்ள குழந்தைகள் ஆர் நல்ல எக்ஸ்போஷர் உள்ள குழந்தைகள் போய் சித்தா காலேஜ்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. அது வந்து நம்ம தமிழ் மக்கள் தான் அதுக்கு மோர் ரெக்கக்னிஷன் கொடுக்கணும் ஃபார் இட் டு க்ரோ. ஓகே ஓகே. அடுத்த ஒரு ஃபேமிலிக்கு எசென்ஷியலான ஒரு கேள்வி வந்து ஒரு ஆண்டர்பிரனர் கேட்டிருக்காருங்க. நாங்க வந்து இப்ப தொழில வளரும் நிலையில இருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃபையும் பிசினஸ் லைஃபையும் கம்யூனிட்டி லைஃபையும் ப்ராப்பரா பேலன்ஸ் பண்றது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. நீங்க அந்த நிலையை தாண்டி வந்திருக்கீங்க, எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காருங்க. நானும் அதை ஒண்ணும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணலீங்க. அதனால நான் அதை சொன்ன மாதிரி 93ல கல்யாணம் ஆச்சு, 95ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சோம் அந்த கம்பெனி. ஸோ ஒரு 97 வரைக்கும் ஃபேக்டரிங்க ஓடிட்டு இருந்தோம், பிளான்ட் ஆப்ரேட். அப்புறம் மார்க்கெட் பிடிக்கிறதுன்னு உலகம் முழுக்க சுத்திட்டே இருந்தோம். இன்ஃபேக்ட் மை சன் அண்ட் மை வைஃப் ஆர் கம்ப்ளைனிங் ஆல்வேஸ். ஸோ ஐ டென்ட் டூ அ பேலன்ஸ்ட் எல்லாம். நான் கொண்டாந்து பை வச்சு புது துணி மாட்டிட்டு துவச்சிட்டு மறுபடியும் எடுத்துட்டு ஓடிடுவீங்க, எங்க இருந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால எனக்கு நான் அது ஒன்னும் சரியா பேலன்ஸ் பண்ணல இந்த பாஸ். ஐ டோன்ட் ஹேவ் எனி வேல்யூபிள் ஐடியா. பட் வந்துங்க, ஒரு விதத்துல யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் டு கெட் சம்திங். ஐ மீன் தட் இஸ் பிராக்டிகாலிட்டி. ஓகே. ஆமா, யூ ஹேவ் டு கெட் தி அக்செப்டன்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் பேஷன். புரிதல் கொண்டு வர முடியும். பேலன்ஸ் எல்லாம் பண்றது ரொம்ப சிரமங்க. ஓகே, மிகவும் உண்மையான ஒரு பதிலை ஆழ்மனதிலிருந்து தெரியப்படுத்தி இருக்கீங்க. கடைசி 2 கேள்விகள். ஒரு கேள்வி என்னன்னா, சைனா வந்து ஃபேக் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க கெமிக்கல் பேஸ்ட் அப்படிங்கறது சொல்லி இந்தியா வந்து அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி சைனால இருந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து வலம் வந்து கொண்டு இருக்கிறது. அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்லைங்க, அதுல சுத்தமா உண்மை கிடையாது. ஒரு நேச்சுரலா அவேர் பண்ற ப்ராடக்ட ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்றதுக்கு இட் வில் டேக் எ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். மொட்டை மாதிரியே ஒரு கெமிக்கல் எல்லாம் உள்ள வச்சு மூடி பண்றதுங்கிறது இட்ஸ் எ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஈஸிலி எனிபடி கேன் ஃபைண்ட் அவுட் திஸ். இந்த மாதிரி நியூஸ் வெளியில வர்றதுங்க இஸ் மீடியா செல்லிங். Somebody wants to get famous in YouTube, somebody wants some likes. ஓகே, இந்த மாதிரி என்னன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி நியூஸ் ஒரு ரியல் ட்ரூத் இருக்குது இல்லைங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. We should ignore that, I think. ஓகே ஓகே. கடைசி கேள்விங்க. இந்த கேள்வி வந்து நாங்க கேட்டதுக்கு பிறகு நீங்க ஒரு 1 நிமிடம் பிரேக் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நம் கொங்கு சொந்தங்கள் 15 to 16 பேர் இதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து உங்க கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு என்ன விதமான எலிஜிபிலிட்டி வேணும்? சில பேர் வந்து பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்களா, சில பேர் வந்து பேசிக் டிகிரி பிகாம் படிச்சிருக்காங்களா, சில பேர் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நார்மல் அதர் பிசினஸ் ரிலேட்டட் கோர்சஸ் பிகாம் பிஏ கார்ப் இந்த மாதிரி படிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அது போக சிலர் வந்து எஸ்கேஎம் நிறுவனங்களுடைய டீலர்ஷிப் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்க எடுக்கிறதுக்கு என்ன பேசிக் ரிக்வயர்மெண்ட் எங்கள்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் as of now there is no big demand inside the organization, but poultry management படிச்சவங்க கோழி பண்ணை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். definitely we can look at hrd@skmec.com க்கு அனுப்ப சொல்லுங்க. ஓகே. But generally they can also apply for any other post, but currently there is no big vacancy
பட் தே கேன் ஆல்வேஸ் ரெஜிஸ்டர். எங்க கம்பெனியோட ஒர்க் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா hrd@skmake.com அனுப்பிச்சா எப்போ வாய்ப்பு வருதோ அப்போ கூப்பிடுவாங்க. ஓகே. அடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டரா வரக்கூடியவர்கள், டீலர்ஷிப் எடுக்கக்கூடியவர்கள் என்ன அவங்களுடைய பேசிக் குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது அநேகமா தம்பினுடைய பிசினஸ்க்காக கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ஃபீட் பிசினஸ் அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஓகே. நிறைய இது சித்தா மருந்துகளுக்கு நம்ம நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி பிராண்டட் எக் டிவிஷனுக்கும் எல்லா சிட்டிஸ்லயும் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறாங்க. அதுக்கு விருப்பப்பட்டாலும் they can write to ceo@skmake.com. நீங்க சொல்லுங்க. எக் SKM பெஸ்ட் பிராண்டட் எக்குக்கும் ஓகே ஹெர்போதியா அண்ட் சித்தாவுக்கும் ஐ எம் ரெஸ்பான்சிபிள். யாருக்கு விருப்பம் வருது அஃப்கோர்ஸ் இட் வில் பி ஆன் மெரிட். ஸோ எனக்கு இப்ப மனசுல இருந்து என்ன ரெக்யர்மெண்ட்னு சொல்ல முடியாதுங்க. அது அவங்க அந்த டீம் அனலைஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்லுவாங்க. பட் நல்ல வில்லிங்னஸ் இருக்கு. ஐ எம் டெஃபினெட்லி ரெடி டு சப்போர்ட் அவர் கொங்கு ஃப்ரெண்ட்ஸ். வெரி நைஸ், ஃபேண்டாஸ்டிக். மிகவும் சந்தோஷமான ஒரு பதில். கொங்கு சொந்தங்கள் அனைவரும் உங்களுடைய சேட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமது கேபிஎன் குழுமத்தை சேர்ந்த நமது செல்வகுமார் அவர்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணியிருக்காரு. நீங்க அதை நோட் பண்ணிக்கிட்டு அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பலாம். மற்ற வேறு தொழில் சம்பந்தமான கேள்விகள் இன்றைய சிறப்பு பேச்சாளர்களிடமோ அல்லது நம் இதுவரை சந்தித்த பேச்சாளர்களிடமிருந்தோ சிறப்பு கேள்விகளோ அல்லது தொழில் நிமித்தமான டைப் சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்கள் கேபிஎன் குழுமத்தை சார்ந்த நண்பர்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்க அந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்றப்பவே அதுல ரெஃபரன்ஸ்ங்கிற காலம்ல இருக்கக்கூடிய நம்பர் நீங்க போட்டு அந்த கேள்விகளை தொடர்பு கொள்ளலாம். விரைவில் அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். அதற்கு முன் இன்றைய சிறப்பு பேச்சாளர் புன்னகை மாறாமல் அவர் வாழ்வில் வெற்றி பெற்ற விதங்களையும் அந்த சாதனைகள் எல்லாம் எவ்வாறு அவர் மன உறுதியுடன் அதை வெற்றி கொண்டு அந்த மன உறுதி பல இடங்களில் முக்கியமாக அவர் சொன்ன ஒரு விஷயம் நம் கொங்கு சொந்தங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த மன உறுதிங்கிறது நம்மளுடைய ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு தெளிவாக நாம் கையாள வேண்டும். ஃபினான்ஸ்ல ஏற்றம் இறக்கம் இருந்தால் எப்படி நம் பேங்க்ல கொண்டு போய் அப்ரோச் பண்ணி அந்த பேங்கருடைய நம்பிக்கையை சீர்குலைக்காமல் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக நம் உண்மையை சொல்லி நம்ம தொழிலை அபிவிருத்தி பண்ணணுங்கிறத மிகவும் தெளிவாகவும் அவருடைய வெற்றி இது இந்த மாதிரி விஷயங்கள் பல தொழிலதிபர்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அதில் அவங்களுடைய வெற்றி ரகசியம். ஆனா அதை நம்ம சொந்தங்கள் அனைவரும் நன்றாக வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய சிறப்பு சாதனையாளர், இன்றைய சிறப்பு பேச்சாளர் நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க. அது போக அவர் சொன்ன 2 விஷயங்கள், விஷன் அண்ட் ஆம்பிஷன், எப்படி நம்ம விஷன் கொண்டு போகணும், அந்த ஆம்பிஷன் எப்படி நம்ம அச்சீவ் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம சீரிய முறையில எடுக்கணும். எஸ்பெஷலி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அந்த டு டூ லிஸ்ட். அதுலேயே அவர் எவ்வாறு ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனைகளை முடித்து கொண்டுதான் நம்ம அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதை ஒரு முனைப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் விஷயத்தையும் அந்த மாதிரி எடுத்து செயல்படுபவர்கள் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெறுவார்கள்ங்கிற மந்திரத்தையும் நம்மளுக்கு அருமையா விளக்கியிருக்காருங்க. அடுத்தது வேல்யூ பீப்புள். நம்முடன் உள்ள அனைத்து தொழிலாளர்களையும் எப்படி நாம அவர்களை நம்மளோட ஜேர்னில கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி அவர்களை ஒரு புரிதலோடு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் மிகவும் அருமையாக இன்றைய சிறப்பு பேச்சாளர் நம்முடன் அவர்களுடைய அனைத்து விதமான தொழில் விஷயங்களையும் மன உறுதியுடன் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதையும் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு கேபிஎன் குழுமம் சார்பாகவும் நமது குலகுருக்கள் பேரூர் தவத்திரு மருதாசல அடிகளார் மற்றும் தவத்திரு சிறுவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களுடைய சார்பாகவும் இன்று இந்த சிறப்பு காணொளியை உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நம் கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும் இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் இங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஜூம் ஆப் வழியாக பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த கேபிஎன் குழுமம் இந்த ஜூம் ஆப் காணொளியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நமது குலகுருக்கள் மற்றும் மனிதம் காக்கும் மருத்துவர் கேபிஎனை லீட் செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சி மனோகரன் அவர்கள், என்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் சேர்மன் கோயம்புத்தூர் அவர்களும், ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் திரு பாரி அவர்களும், திலக் பிசினஸ்மேன் அவர்களும், பரமசிவம், இளஞ்செழியன், செல்வகுமார் மற்றும்
இன்டர்நேஷனல் அட்வைசர்ஸ் திரு பழனியப்பன் மாரப்பன், சிங்கப்பூர் திரு திருநாவுக்கரசு அவர்களும், மற்றும் கேபிஎனின் லீகல் அட்வைசர்ஸ் திரு ஜெயபால் அவர்களும், மற்றும் அனைத்து கொங்கு சொந்தங்களும் இந்த ஒரு காணொளியை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் பல வகைகளில் உதவி செய்வதற்கும் அனைவர்களுக்கும் நன்றி கூறி இன்றைய சிறப்பு காணொளியை நிறைவு செய்கின்றோம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.